நாட்களுக்கு பிறகு நேற்று மாலை செய்தியாளர்களை முதல் முறையாக சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, இதுவரை இல்லாத அளவிற்கு ஓட்டுகளை பாஜக பெற்றுள்ளது, திராவிட கட்சிகளின் தோளில் ஏறாமல் பாஜக வளர்ந்துள்ளது, எனக்கு நாவடக்கம் வேண்டும் என்று சொல்பவர்கள் நாவடக்கத்துடன் பேசியிருக்க வேண்டும். அதிமுக 3வது இடம் பிடித்தது நாவடக்கத்துடன் பேசாததற்கு மக்கள் கொடுத்த பரிசு. 2026இல் பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும், அதுவே எங்கள் இலக்கு. அப்போது கூட்டணி ஆட்சி அமையும் என்பது என் கணிப்பு. எனக்கான வேலை பாஜகவை வளர்ப்பதே தவிர மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது அல்ல. உலகளவில் கொரோனாவுக்கு பிறகு வேறு எந்த அரசும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. இந்தியாவில் பிரதமர் மோடி ஆட்சியை தக்க வைத்ததே சாதனை தான் என்று தெரிவித்தார். மேலும் அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்று கனிமொழி குற்றம் சாட்டியிருந்த நிலையில், கனிமொழி பாஜகவுக்கு வருவதாக இருந்தால் நான் தலைவர் பதவியில் இருந்து விலகுவது பற்றி பரிசீலிக்கிறேன். விவசாயியின் மகனான அண்ணாமலை தேர்தலில் படிப்படியாக தான் வெற்றி பெற முடியும். நான் குப்புசாமியின் மகன், கருணாநிதியின் மகன் அல்ல என்று பதிலடி கொடுத்துள்ளார். திராவிட கட்சின்னு சொல்லணும், திராவிட கட்சின்னு சொல்லணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லணும். மதுரை கீழே அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்க பாருங்க, இன்னைக்கும் தென் மாநிலத்துல முதல் இலக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ அங்க ரீச் ஆயிருக்கு. என்னை குறிப்பாக அதிமுகவுடைய வாக்கு வங்கி நீங்க கன்னியாகுமரியில் பாருங்க, கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திருநெல்வேலிக்கு வாங்க, எல்லா இடத்துலையும் பாருங்க. எந்த கட்சி குறை சொல்ல விரும்பலாம். தமிழகத்தை பொறுத்தவரை 3 முனை போட்டி 2 முனை போட்டியா மாறணும். 2 முனை போட்டியாக மாறும் பொழுது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தென் மாவட்டத்தில் சாத்தியம். இன்னைக்கு அது நடந்திருக்கு, கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. தென் மாவட்டத்தில் நேர்மையான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துட்டு போயிருக்கு. நயினார் அண்ணன் தோக்கடிக்கிறோம், 2 அமைச்சர் போய் நைட் உட்கார்ந்து யாரும் பணம் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி. அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமா மக்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 292 இடங்களில் வெற்றி பெற்று மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவி ஏற்க உள்ளார். பாஜக தலைமையில் இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியினர் நேற்று மாலை ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். ஜூன் 8ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 39 மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி மக்களவை தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. தமிழகத்தில் திமுக கூட்டணி மொத்தம் 2,06,693 வாக்குகளை பெற்றுள்ளது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சரும் அக்கட்சியின் தலைவருமான ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், மக்களின் ஆன்மீக நம்பிக்கைகளை அரசியல் சுயலாபத்துக்கு பயன்படுத்த நினைக்கும் மதவாத சக்திகளை கோவில் கட்டிய மண்ணிலேயே இறை நம்பிக்கை உள்ள வாக்காளர்கள் வீழ்த்தி காட்டி இருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களின் நெஞ்சில் இருந்த அச்ச உணர்வு நீங்கி இருக்கிறது. ஒற்றையாட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. இந்த வெற்றியால் சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தின் நம்பிக்கை துளிர்கள் அரும்பியுள்ளன என்று கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி திருச்சி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும், கன்னியாகுமரியில் அதிமுக வேட்பாளரையும் பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. மீதமுள்ள அனைத்து தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி 4ஆம் இடத்தையே பிடித்துள்ளது. தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற 8% வாக்குகள் தேவை என்ற நிலையில் தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 8.19% வாக்குகளை பெற்றுள்ளது. கடந்த தேர்தல்களில் இருந்த கரும்பு விவசாயி சின்னத்தை நழுவவிட்ட நாம் தமிழர் கட்சி இம்முறை மைக் சின்னத்தில் போட்டியிட்டது. அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று 8% வாக்குகளை பெற்றுள்ளது. வாக்கு சதவிகிதம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் இரு கட்சிகளும் சமர்ப்பித்த பிறகு அதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்து 15 நாட்கள் முதல் 1 மாத காலத்துக்குள் அதற்கான அங்கீகாரத்தை வழங்கும். தமிழகத்தில் பாஜக ஒரு அசைக்க முடியாத சக்தி என நிரூபித்துள்ளதாக பாஜக எம்பி எல் முருகன் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள எல் முருகன், தமிழகத்தில் ஆளும் அரசின் அதிகார பலம், பணபலம், அரசியல் சூழ்ச்சியை முறியடித்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றியை ஈட்டாவிட்டாலும் அசைக்க முடியாத சக்தி என்பதை வாக்குகள் மூலம் நிரூபித்துள்ளது. தமிழக மக்கள் பாரத பிரதமர் மோடி மீது கொண்டுள்ள பெரும் நம்பிக்கையை இது உறுதி செய்துள்ளது. தமிழக மக்களுக்கு எனது உளப்பூர்வமான நன்றியை உரித்து
உரித்தாக்குகிறேன். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட எனக்கு பெரும் ஆதரவு அளித்த வாக்காளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி தொகுதியில் களப்பணியாற்றிய கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள், என் மீது அன்பும் பாசமும் கொண்ட நல் உள்ளங்களுக்கு எனது நன்றி. நீலகிரி தொகுதியில் இருந்து நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு ஆகாவிட்டாலும் அதனை எனது தொகுதியாகவே நினைத்து தொடர்ந்து பணியாற்றுவேன் என உறுதிபட கூறுகிறேன். வளமான தமிழகத்திற்கும் வலிமையான பாரதத்திற்கும் தொடர்ந்து அர்ப்பணிப்புணர்வுடன் பணியாற்றுவோம். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்ற பின் நடந்த தேர்தல்களில் தொடர்ச்சியாக 10வது முறை தோல்வியை சந்தித்துள்ளது. இந்த பரிதாப நிலையால் அக்கட்சி நிர்வாகிகள் இடையே விரக்தி ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அதிமுகவின் நிலை என்ன ஆகும் என்ற கேள்வியும் அவர்களிடையே எழுந்துள்ளது. 2024 மக்களவை தேர்தலுக்கு ராஜதந்திரத்துடன் செயல்பட்டு பல கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டுவர இபிஎஸ் திட்டமிட்டார். அதனால்தான் பாஜகவுடன் கூட்டணியை பழனிசாமி முறித்துக் கொண்டார் என மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவித்தனர். ஆனாலும் தேமுதிகவை தவிர வேறு கட்சிகள் கூட்டணியில் சேரவில்லை. தற்போது தேர்தல் முடிவு வெளிவந்த நிலையில் அதிமுக கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத பரிதாபத்துக்கு ஆளானது மட்டுமல்லாமல் பல தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இபிஎஸ் தலைமையில் அதிமுகவுக்கு கிடைத்து வரும் தொடர் தோல்விகளால் தொண்டர்கள், நிர்வாகிகள் என சொல்ல முடியாத துயரத்திற்கு உள்ளாகி உள்ளனர். இபிஎஸ் நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு, மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பஸ்வான் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதாவிற்கு தங்களது ஆதரவு கடிதத்தை வழங்கினர். தெலுங்கு தேசம் 16, ஐக்கிய ஜனதா தளம் 12 இடங்களில் வென்ற நிலையில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மாலை 4 மணிக்கு தொடங்கிய கூட்டம் மாலை 6:30 வரை சுமார் 2.5 மணி நேரம் நடைபெற்றது. மோடி தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைய சுயேட்சை சிறு கட்சிகளை சேர்ந்த மேலும் 10 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக ஒருமனதாக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டார். கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் பிரதமர் மோடி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பக்கத்தில் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடுவுக்கு இடம் அளிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா தலைவர் ஜே.பி. நட்டா, ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மதுபான கொள்கை ஊழலில் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி கெஜ்ரிவால் தொடர்ந்த மனுவை டில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் ஜூன் 19ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டில்லி அரசின் மதுபான கொள்கை ஊழலில் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டில்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 21இல் கைது செய்யப்பட்டார். 1 மாதத்துக்கும் மேல் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு லோக்சபா தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக ஜூன் 1 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தது. இதையடுத்து உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால ஜாமீன் முடிவடைந்ததை அடுத்து கெஜ்ரிவால் ஜூன் 2ஆம் தேதி திகார் சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்டார். ஒருவேளை சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தராமல் இண்டி கூட்டணிக்கு ஆதரவு தந்தால் அது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பாதிக்காது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தற்போது நாயுடு மற்றும் நிதிஷ் கட்சிகளுக்கு மொத்தம் 28 எம்பிக்கள் உள்ளனர். இதை வைத்து தேஜ கூட்டணிக்கு 292 சீட்டுகள் உள்ளதாக கணக்கிடப்படுகிறது. இரு கட்சிகளும் கூட்டணியில் இருந்து விலகினால் தேஜ கூட்டணியின் பலம் 264 குறையும். ஆட்சி அமைக்க 272 இடங்கள் தேவைப்படும் நிலையில் மற்றவர்களின் ஆதரவை நாட வேண்டிய சூழ்நிலைக்கு பாஜக தள்ளப்படும். இருப்பினும் இந்த தேர்தலில் சுயேட்சைகள் 7 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்களில் 5 பேரின் ஆதரவு பாஜகவுக்கு கிடைக்கும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. சந்திரபாபு நாயுடு விலகும் பட்சத்தில் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தேஜ கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்புள்ளது. அவரது கட்சியில் 4 எம்பிக்கள் உள்ளனர். இதன் மூலம் சுயேட்சைகள் மற்றும் ஜெகன்மோகன் கட்சி எம்பிக்களை சேர்த்து 9 பேர் பாஜகவுக்கு ஆதரவு தருவதன் மூலம் கூட்டணி பலம் 273 அதிகரிக்கும். இதன் மூலம் தேஜ கூட்டணி எளிதாக ஆட்சி அமைக்கும் சூழலும் உள்ளது. இதனை தவிர்த்து தலா ஒரு எம்பி வைத்துள்ள அகாலி தளம் மற்றும் காஷ்மீரில் உள்ள ஒரு மாநில கட்சி பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளன. அதனால் ஒருவேளை நாயுடு மற்றும் நிதிஷ் அந்தர்பல்ட்டி அடித்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பிழைத்துக் கொள்ளும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.
175 தொகுதிகள் கொண்ட ஆந்திர சட்டமன்ற தொகுதிகளில் வெறும் 11 தொகுதிகளில் மட்டுமே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ஜெகன்மோகன் ரெட்டி குரலற்றவர்களின் குரலாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்றுமே இருக்கும் என்று கூறியுள்ளார். தோல்வி அடைந்தது குறித்து அவர் விரிவாக கூறுகையில், இந்த தேர்தல் முடிவுகள் ஆச்சரியமாக உள்ளது. நாங்கள் மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தோம், ஆனால் தோற்றுவிட்டோம். இது போன்ற முடிவுகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. பெண்கள் நலன் சார்ந்து பல திட்டங்களை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி இருந்தோம். அதனால் பயனடைந்த பெண்களின் வாக்குகள் என்ன ஆனது என்பது தெரியவில்லை. நாங்கள் அம்மா ஓடி திட்டத்தை செயல்படுத்தியதன் மூலம் 5.3 மில்லியன் மாணவர்களின் எதிர்காலத்துக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கியுள்ளோம். கடந்த 5 ஆண்டுகளில் 6.6 மில்லியன் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது வீட்டில் இருந்தபடியே மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற்றனர். முதியோர்களை ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க தவறியதில்லை. ஆனால் தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு வெற்றியை பெற்று தரவில்லை என்பது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் 135 தொகுதிகளில் வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைக்க உள்ளது. சீனா பாகிஸ்தான் உறவுகள் அசைக்க முடியாதவை என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். மார்ச் மாதம் தனது பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி அரசாங்கம் வெற்றி பெற்று தான் 2வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு ஷெபாஸ் ஷெரீப் முதல் முறையாக சீன பயணத்தை மேற்கொண்டுள்ளார். 5 நாள் பயணமாக ஜூன் 4ஆம் தேதி சீனா சென்ற ஷெரீப் சீனா பாகிஸ்தான் உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், இரு நாடுகளும் $60 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருளாதார மேம்பாடு குறித்தும், பாகிஸ்தான் பலுசிஸ்தான் உள்ள குவார்ட்டர் துறைமுகத்தை சீனாவின் சின்ஜியாங் மாகாணத்துடன் இணைப்பது பற்றியும் சீன பிரதமர் ஷி ஜின்பிங்குடன் கலந்து ஆலோசிக்க உள்ளதாக தெரிகிறது. மேலும் சீனா செல்வதற்கு முன்பு சீன ஊடகங்களுக்கு ஷெரீப் அளித்த பேட்டியில், சீனாவும் பாகிஸ்தானும் இருப்பு சகோதரர்கள், எங்கள் நட்பு என்றும் அசைக்க முடியாதது, எங்கள் இதயங்கள் ஒன்றாக துடிக்கின்றன. கடினமான காலங்களில் சீனா பாகிஸ்தானை ஆதரித்துள்ளது. இஸ்லாமாபாத் என்றும் பீஜிங்கை உலகின் மிகவும் நம்பகமான நண்பர்களில் ஒன்றாக கருதுகிறது. சீனாவுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் பீஜிங்கின் மேம்பட்ட அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும், இரு நாடுகளுக்கு இடையே நட்புறவை மேலும் பலப்படுத்தவும், விரைவான வளர்ச்சியை அடையவும் பாகிஸ்தான் தயாராக உள்ளது. சீனாவின் நிர்வாக அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும், சீர்திருத்தங்கள் மற்றும் ஊழலை எதிர்க்கவும், சீன முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை பாகிஸ்தானில் உருவாக்கவும், கொள்கை ரீதியான ஆதரவை முதலீட்டாளர்களுக்கு வழங்கவும், பொருளாதாரத்தை நவீனமயமாக்குவதற்கு இரு நாட்டு மக்களுக்கும் பயனளிக்கும் துறைகளில் கவனம் செலுத்தவும் பாகிஸ்தான் தயாராக உள்ளது. பணமில்லா பாகிஸ்தானின் பொருளாதாரம் அதல பாதாளத்தில் உள்ளது. அதை மேம்படுத்தும் வழிமுறைகள் குறித்தும் இந்த பயணத்தின் போது சீன பிரதமருடன் கலந்தாலோசிக்க உள்ளோம் என தெரிவித்தார். கால்பந்து உலகின் ஜாம்பவான் என போற்றப்படும் இந்தியாவை சேர்ந்த சுனில் சேத்ரி தனது ஓய்வு குறித்த அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளார். முன்னதாக அவர் ஓய்வு குறித்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அவர் பதிலளித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஓய்வுக்கு பின்பு ஒரு ரசிகராக தன் அணியினர் விளையாடுவதை பார்க்க போவதாகவும், அதற்குண்டான பிரத்யேக ஆடைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் எந்த ஒரு முடிவுகளையும் தான் யோசிக்காமல் எடுப்பதில்லை எனவும், தீவிரமாக சிந்தித்த பின்பே ஓய்வு குறித்த முடிவை அறிவித்துள்ளதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார். FIFA 2026 உலகக்கோப்பை தகுதி சுற்று கால்பந்தாட்ட போட்டியில் கலந்து கொண்டுள்ள இந்திய அணி இன்று குவைத் அணியுடன் கொல்கத்தா மைதானத்தில் மோத உள்ளது. இதுவரை 4 போட்டிகளில் விளையாடி உள்ள இந்திய அணி 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை தகுதி சுற்றின் 3வது சுற்றுக்கு தகுதி பெற இன்னும் 2 போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும்.